ஸோ மேட்ச் பிட்வீன் ஜிகோ சிசி வர்சஸ் செட்டி பிச்சாம்பட்டி ரெண்டு டீமுக்கான மேட்ச் கிராண்ட் ஃபினாலே மேட்ச் 7 ஓவர் கொடுத்துருக்காங்க. ஓனிங் பேட்ஸ்மேனா ஸ்ட்ரைக்கிங்ல இருக்கிறது படையப்பா. முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண பிரசன்னா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இன்செட் ஜெய் வந்திருக்கு. பிகின் தி ஆனந்த் நல்ல ஸ்டாப் ரன் வரலங்க. முதல் பந்தே ஒரு டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஹைட் தான் போயிருக்கு, டிஸ்டன்ஸ் போகல. யார் கேட்சை பிடிக்கிறான்னு பார்த்தா மாலைட்டு கார்த்தி பால் வரைக்கும் போய் கேட்சை விட்டாருங்க. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி, இங்க டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் பவுலருக்கே போயிடுச்சுங்க. மேஜிக்கல் டெலிவரியா போட்டிருக்கான்னு சொல்லலாம். இங்க நானே பிடிச்சிக்கிறப்பா விக்கெட், எனக்கான விக்கெட்டுன்னு முதல் விக்கெட் எடுத்திருக்காரு பிரசன்னா. நெக்ஸ்ட் ஒன் நீ பேட்ஸ்மேன் ஆன் சைட் ஏந்தி விட்டுருக்காரு. கேப்ல தான் போயிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நீலமணி நல்ல ஸ்டாப். நெக்ஸ்ட் ஒன் வர விட்டு ஆட பார்த்தாரு. ஃபீல்டர் கைக்கே தான் போயிருந்துச்சு. அங்கேயும் அடிக்கல இங்கேயும் அடிக்கல, ஏன்னா கையிலே வச்சுட்டாரு. டாட் பால் 2 முதல் ஓவர். வித்தவுட் பவுண்டரிஸ்லாம் முதல் பவர் பிளே நல்லா போட்டு கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். இங்க முதல் ஓவருக்கு 2 ரன் அடிச்சிருக்காங்க. ஒரு விக்கெட் இழந்து ஜிகோ சிசி. செகண்ட் ஓவர் போட எங்க விக்கி வந்திருக்காரு. முதல் பந்தை ஏந்தி விட்டுருக்காரு. நேருக்கு நேர் பவுண்டரிக்கு வாய்ப்பா. வெங்கட் ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணிட்டாருங்க. நல்ல எஃபோர்ட், ஜாலியா ஓடி எடுத்தாங்க. ஒரு 2 ரன் விக்கெட்டுங்க. ஜாலியா பிடிச்சாரு இங்க ராஜ்குமார். 2வது விக்கெட், 2வது ஓவரோட 2வது பால்ல அரங்கேறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் ஆபரகமான் சைக் தெரிவித்து போயிருக்கு. அங்க நீலமணி ஃபீல்டர் பூஸ்டாருங்க. அகைன் ஒரு விக்கெட். 3வது விக்கெட்டை இழக்கிறாங்க ஜிகோ சிசி. ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணிக்கிறாங்க. செட்டி பிச்சாம்பட்டியோட ஆடியன்ஸ். நீ பேட்ஸ் பண்ணா இங்க ஐயர் வந்து காசி ஐயர். முதல் பந்தே ஒரு டாட் பால். அவருக்கான டாட் பாலை பத்தி பண்றாரு இங்க விக்கி. சுத்திக்கான ட்ரை குயிக்கோ டெலிவரி நல்லா போட்டிருக்காரு. 1 மோர் டாட் பால். ஒரு சிங்கிள் டு எண்ட் ஓவர். 3வது ஓவர் போட சூர்யா வந்திருக்காரு. சப்போர்ட் பண்ணி போனாரு. காலில் தான் போட்டிருக்கு. விக்கெட்டுக்கு வாய்ப்பா அடிச்சாரு, ஆனா ஸ்டெம்ல போடல. ஒரு சிங்கிள். சூர்யாவோட செகண்ட் ஒன். இந்த எக்ஸ்ட்ரா பவுன் சூப்பரா போட்டிருக்காரு. டாட் பால். தேர்ட் ஒன். இந்த முறை சூப்பரா அடிச்சிருக்காருங்க. நேருக்கு நேர் 6 போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். யாஸ் போயிடுச்சு இங்க 6. நெக்ஸ்ட் ஒன் தட்டி விட்டு ஓடி இருக்காங்க. ஃபீல்டர் மாலையிடு கார்த்தி. ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி, இங்க டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் பாட்டம் லைன்ல ஸ்ட்ரைட்டாவே பாடி அட்டாக். சிங்கிளா ரன் அவுட்டுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா பேக்கப் கரெக்டா போயிருக்காங்க மாலையிடு கார்த்தி. ஒரு சிங்கிள். 3 ஓவருக்கு 14 அடிச்சிருக்காங்க. மேட்சான 4th ஓவர் போட நீலமணி வந்திருக்காரு. 4வது ஓவரோட ஃபர்ஸ்ட் ஒன் சூப்பரா போட்டிருக்காருங்க. முன்னாடி இழுத்து லென்த் அட்ஜஸ்ட் பண்ணிருக்காரு. அதன் காரணமா டாட் பால். செகண்ட் ஒன் ரிவர்ஸ்க்கான ட்ரை தாண்டி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். பவுண்டரியை ஸ்டாப் பண்ணிடுறாங்களா, விரட்டி போய்க்கிருக்காங்க. ஸ்டாப் பண்ணி போட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். செக் பண்ணி கொடுப்பாங்க அம்பேர். போன பால் அம்பேர் செக் பண்ணிட்டு அதை பவுண்டரி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எக்ஸலன்ட் ஸ்டாப். நெக்ஸ்ட் ஒன் கேப்ல போயிருக்கு. 2 ரன் பண்ண முடியுதா? அங்கே ஃபீல்டர் கண்ணன் அதான் ஸ்டாப்புங்க. குயிக்கரா த்ரோ அடிச்சாரு. இங்க அடிச்சு பார்த்தாங்க, ஸ்டம்பில் அடிக்கல. பாலோட நெக்ஸ்ட் ஒன் கரெக்டா அடிச்சிருக்காரு. நேருக்கு நேர் கேட்ச்ன்னு நினைக்கிறேன். நல்ல டேக்கா. நீங்க விக்கெட்டை இழக்கிறாங்க வெங்கட். அடுத்த ஃபீல்டர் விக்கெட்டை இழக்கிறாங்க. போன பால்ல ஒரு வீடு போயிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி, குயிக்கரா போட்டிருக்காரு. இதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் பால் போட்டிருக்காரு நீலு. நெக்ஸ்ட் ஒன் லோ ஃபுல் டாஸ். தெளிவாக கனெக்ட் பண்ணியிருந்தாலும் அங்கே ஃபீல்டர் இருக்காரு பிரசன்னா. அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு சிங்கிள் மட்டும் தான் ஓடுவாங்க. 4 ஓவருக்கு 18. மேட்சுக்கான 5வது ஓவர் போட ராஜ்குமார் வந்திருக்காரு. ஓகேட்டா வந்திருக்கு. கீப்பர் பிடிக்க முடியல. பின்னாடி இந்த ஃபீல்டர் ஸ்டாப் பண்ண வாய்ப்பே இல்லை. அப்படிங்கிற போது ஒரு பவுண்டரி போயிருக்கு. லக்கி பவுண்டரி. செகண்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு. டாட் பால். தேர்ட் ஒன் கரெக்டாக ஆட பார்த்துருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் கிளாசிக் ஆடி இருக்காருங்க பிரசன்னா ஃபீல்டர்.
பிரசனாவோட ஆடியன்ஸ் ஃபுல்லாக இருக்காங்க, அப்படியே என்ஜாய் பண்ணி இருக்காங்க பிரசனாக்கு. சிங்கிள். ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோ ஏர் வாட் அண்ட் டெலிவரிங்க. சூப்பராக போட்டிருக்காரு. விக்கெட்டுங்க. பேட்ஸ்மேனே விக்கெட் தெரிஞ்சோன்னு நடந்துட்டாரு. சூப்பர் பவுலிங்குங்க. இந்த பக்கம் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. நீ பேட்ஸ்மேனா இளவரசன் வந்திருக்காரு. விட்டு தட்டுன்னு தெளிவாக ஆடி இருக்காரு. பாலுக்கு ரியாக்ட் பண்ணி லாஸ்ட் ஆஃப் ஃபீல்டர் இருந்து குயிக்கரான த்ரோங்க. ஸ்டெம்புக்கு அடிச்சிருக்காரு ஆல்மோஸ்ட் ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் வெரி க்ளோஸ் சிஸ்டம். டாட் பால் டு எண்ட் ஓவர். 6வது ஓவர் போட மேட்சுக்கான 6வது ஓவர் போட ராஜ்கமல் வந்திருக்காரு. செம்ம ஹைட்டு போயிருக்கு. கேட்சை பிடிச்சிடறாங்களா சூர்யா? பாலுக்கு போய் பிடிச்சாருங்க. முதல் பந்தே விக்கெட்டு. விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாரு இந்த ஓவரை எங்கள் ராஜ்கமல். பேஸ் பண்ணா எங்கள் ஸ்டாண்டில் கேப்பில் தான் போயிருக்காரு. இப்போ சிங்கிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். விக்கி ஃபீல்டர் ஒரு சிங்கிள். வர விட்டு ஆடி இருக்காங்க அங்கே ஃபீல்டர். கண்ணா பாலுக்கு போயிடுவார்னு நினைக்கிறேன். நல்லா ஸ்டாப்புங்க. த்ரோ அங்கே அடிச்சாங்க, பிடிச்சி அடிச்சு விக்கெட்டை மாற்றிட்டாங்க. இங்கே வாட்டர் த்ரோ இங்கே கண்ணா பறந்து போய் பந்தையும் பறக்க வச்சிருக்காருன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் ஹைட் போயிருக்கு. டிஸ்டன்ஸ் இருக்கா? கேட்சை பிடிக்கிறான்னு பார்த்தா கண்ணா நல்ல டேக்கன். இந்த ஓவரில் 3வது விக்கெட்டை இழக்கிறாங்க. 5th ஒன். இந்த முறை ஹைட்டு போயிருக்கு. கேட்சை பிடிச்சிடுறாங்களா? இங்கே ராஜ்குமார் ரொம்ப முன்னாடி விழுந்துருச்சு. ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுகி வந்து கேட்சை பிடிச்சிடுறாரா? இங்கே ஆனந்த் பாலுக்கு ஆல்மோஸ்ட்டு போயிட்டு விழுந்துட்டாருங்க. அதுக்கப்புறம் பவுண்டரியை ஸ்டாப் பண்ணுறாருன்னு பார்த்தா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நல்ல பேக்கப். 3 ரன். 6 ஓவருக்கு 30. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் போட வெங்கட் வந்திருக்காரு. முதல் பந்தே நேருக்கு நேர் சிங்கிளா மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ராஜ் இருக்காரு ஃபீல்டர். செகண்ட் ஒன் பரட்டி ஆடி இருக்காங்க. பவுண்டரி கண்டிப்பாக போயிருங்க, ஏன்னா அங்கே ஃபீல்டரே இல்லை. போயிடுச்சு. தேர்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போயிருக்காரு. சிங்கிளா 2 ரன் பண்ணுறாங்கன்னு பார்த்தா ராஜ் கமல் கரெக்டாக பாலுக்கு போயிருக்காங்க. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஹைட்டு போயிருக்கு. கேட்ச் யாரை பிடிக்கிறான்னு பார்த்தா வெங்கட்டை காட்டன் போல்ட்டு பிடிச்சாங்க. 9வது விக்கெட்டை இழக்கிறாங்க இவங்க. 5th ஒன் ஃபுல்லாக மறுகி வந்தார். யாருமே ஆளை பிடிக்க முடியல. பைஸில் லக்கி பவுண்ட்ரி. இன்னிங்ஸோட லாஸ்ட் ஒன் டார்கெட் டிசைடிங் பால். அகைன் ஃபுல்லாக மறுகி வந்தார். இந்த முறை நல்ல ஸ்டாப்பு. டாட் பால் டு எண்ட் ஓவர். முதல் இன்னிங்ஸ் இதோட முடிவுக்கு வந்திருக்கு. 40 அடிச்சிருக்காங்க ஜிஜோ. 41 அடிக்கணும். செட்டி பிச்சாம்பட்டி சேதுபதி மெமோரியல். ஓடி மிஸ் பண்ணால் செகண்டில் ராஜ்கமல் முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் சாண்டில். ஃபர்ஸ்ட் பாலை ஏந்தி விட்டுருக்காங்க. கேப்பில் போயிருக்கு. பவுண்டரி போய் தான் ஃபீல்டர் பாலுக்கு போகிறாரான்னு பார்த்தா விரட்டி போய்க்கிருக்காங்க. ஸ்டாப் பண்ணிட்டாருங்க. எக்ஸலண்ட் எஃபோர்ட் ஃபீல்டர்கிட்ட இருந்து 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. செகண்ட் ஒன் சூப்பர் டெலிவரி. குயிக்கராக நல்லா போட்டிருக்காரு. டாட் பால். தேர்ட் ஒன் இந்த முறை கிளாஸுக்கு ஆடி இருக்காருங்க. தாண்டி போயிருதா? போயிரும்னு நினைக்கிறேன். எஸ் போயிடுச்சு. இங்கே 6 சூப்பர் 6 பதிவு பண்ணுறாரு இங்கே ராஜ்கமல். செகண்ட் இன்னிங்ஸ்க்கான முதல் 6. நெக்ஸ்ட் ஒன் உடம்பு பட்டிருக்கு. குயிக்கராக ஒரு சிங்கிள் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பவுலர் பாலை கலெக்ட் பண்ணி இங்கே அடித்து பார்த்தாரு. உள்ளே போயிட்டாருங்க. சிங்கிள். பிரசனாவோட ஆடியன்ஸ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ண போகிறான்னு பார்ப்போம். இங்கே சூப்பராக போட்டிருக்காரு. டாட் பாலை மாற்றிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் சூச்சகி ஆசாருங்க. இங்கே அங்கே பாருங்கள் அவரோட ஆடியன்ஸ் செலிப்ரேட் பண்ணிக்க இருக்காங்க. இங்கே பிரசனா அடித்த 6க்கு. முதல் ஓவருக்கு 13 ரன் அடிச்சிருக்காங்க. செகண்ட் ஓவர் போட எங்கள் செல்வம் முதல் பந்தே அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் போயிடுச்சுங்க. இங்க 6 சூப்பரான 6 பதிவு பண்ணியிருக்காரு இங்க ராஜ்கமல். செகண்ட் ஒன் இந்த முறை நேருக்கு நேர் சான்ஸ் ஃபார் தாண்டி போயிருதா? போயிடுச்சுங்க. இங்க பவுண்டரி. தேர்ட் ஒன் திருப்பி விட்டுருக்காரு. உடம்புல போட்டிருக்கு. 2 ஓவர்ல டாட் பால்.
4th ஒன் விக்கெட் அப்படின்னு நினைக்கிறேன். எக்ஸலன்ட் கம்பேக்கிங்க பவுலர்கிட்ட இருந்து ராஜ்கமல் அவரோட விக்கெட் இங்கே பறிபோகுதுன்னு சொல்லலாம். நீ பேட்ஸ்மேனா இங்கே வெங்கட் வந்திருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் முதல் பந்தே ஒரு சுவிட்ச் கீர் தெளிவாக ஆட்டாங்க. பவுண்டரி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், முதல் பந்திலே ஒரு பவுண்டரி சுவிட்ச் கீர்ல. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லா மறைச்சு அடிச்சாரு. இதுவும் தாண்டி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். 6 போயிடுச்சுங்க. இங்க 2 பால்ல 10 ரன் குயிக்கரா கொண்டு வந்துட்டாரு இங்க வெங்கட். ராக்கெட் இந்த ஓவர்ல 10, வெங்கட் 10ன்னு 20 ரன் மொத்தமா பதிவு பண்ணிருக்காங்க. நவீன் வந்திருக்காரு. அப்படியே சிங்கிள் மாத்தி கொடுத்திருக்காரு இங்க. செகண்ட் ஒன் தெரிஞ்ச நேருக்கு நேர் போயிருக்கு. கேட்சுக்கு வாய்ப்பா ஃபீல்டர் கேட்சை பிடிக்க முடியல. அது விட்டு சிங்கிளா இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை ஹைட் தான் போயிருக்கு, டிஸ்டன்ஸ் போகல அப்படின்னு நினைக்கிறேன். வாட்ட கேட்சுங்க இங்க. சூப்பர் கேட்சை பிடிச்சிருக்காரு. சரியான கேட்ச், நல்ல கேட்ச். இப்போ இங்க ஆனந்த் வந்திருக்காரு. குயிக்கோ டெலிவரி அதிவேகமாக போட்டிருக்கான்னு சொல்லலாம். இங்கே டாட் பால். 5th ஒன் டீசன்ட் டிஃபன்ஸ் சிறையில் ஆடி இருக்காரு. ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் தட்டி விட்டுருக்காரு. அதிகபட்சம் சிங்கிள் தான் ஓடுவாங்க. ஆனந்த் பாஸ்டா ஃபர்ஸ்ட் வந்தாரு. வெங்கட் ஓடினதை பார்த்து அவரும் ஜாக்கிங் ஓட ஆரம்பிச்சாரு. சிங்கிள் டு எண்ட் தி ஓவர். 39 அடிச்சிருக்காங்க. 24க்கு 3-4 அடிக்கணும். பேட்ல பட்டுச்சா செக் பண்ணி கொடுப்பாங்க. நீ பேட்ஸ்மேனா இங்க நீலமணி சாருங்க ஒரு ஃபிளிக்கு 6 வின்னிங் ஷாட்டை கொண்டு வந்திருக்காரு இங்க நீலமணி. தூத்துக்குடியில ஃபர்ஸ்ட் டைமா ஒரு 1 lakh டோர்னமெண்ட் நடத்தினதுல ஃபர்ஸ்ட் பிரைஸை செக்யூர் பண்ணியிருக்காங்க. செட்டி பிச்சாம்பட்டி சேதுபதி மெமோரியல். வாழ்த்துக்கள். அதே மாதிரி தூத்துக்குடி அவங்களோட ஒரு போர்டுல டிஸ்ட்ரிக்ட் போர்டுக்குள்ள மேலேறி வந்து டோர்னமெண்ட்டோட ரன்னர் ஆயிருக்காங்க. அவங்களுக்கும் எங்க வாழ்த்துக்கள். ஏற்று இப்போட்டிக்கு வருகை தந்த சிறப்பு அழைப்பாளர் டாக்டர் சூர்யா அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறார்கள். மீண்டும் ஒரு சிறப்பு அழைப்பாளர் டாக்டர் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறார்கள். டாக்டர் கருப்பையா அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறார்கள். மரந்தாங்கியிலிருந்து விக்கி, சேலம் மாவட்டம் பாலா மற்றும் சென்னை மாவட்டத்தில் இருந்து தாவித் இப்போட்டிக்கு ஐஎஸ்பியில் பங்கேற்ற வீரர் விக்கி. இத்தொடரிலோ மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் அவார்ட் கடந்த வருடம் சென்னை சிங்கம் என்ற அணிக்காக இந்திய அளவில் நடைபெற்ற தொடரிலோ தனது முத்திரையை பதிவு செய்து சிறப்பான பந்து வீச்சு மற்றும் இத்தொடரிலும் சிறப்பான ஆட்டம். அண்ணன் விக்கி அறந்தாங்கி மண்ணின் மைந்தன். புதுக்கோட்டையின் புகழை செங்கோட்டை வரை எடுத்து செல்லும் வீரன். தமிழ்நாட்டுக்கே கிடைத்த பொக்கிசம் என்றுதான் கூற வேண்டும். சிறப்பு அழைப்பாளர் ஏகப்பட்ட பரிசினை வழங்கிய அண்ணன் ஜிகோ என்டர்பிரைசஸ் அவர்களுக்கு மனமான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். முக்கியமான வீரர் ஹரி. சிறப்பானதொரு ஆட்டம். எனது அணியை தண்ணி ஒருவனாக அனைத்து ஆட்டத்திலும் நல்லதொரு முயற்சி மட்டை வீச்சிலோ பாராட்டி கொடுக்கின்றனர். குவாலிட்டியான பேட் 69 பிராண்ட். தூத்துக்குடியோட பிராண்ட் அப்படின்னு சொல்லலாம் இந்த பேட். நிறைய பேர் இந்த பேட்ல விளையாண்டுருக்காங்க. சூப்பரா இருந்துச்சு. வாழ்த்துக்கள். ஒரு பவுலிங் அண்ணன் சொல்லிக்கிட்டே இருந்தாரு. பாத்துறாங்க சிம்பிள் செல்வம் ஃப்ரம் ஜிஜி ஸ்போர்ட்ஸ். ஸோ அதுலேருந்து வாங்குறாங்க. ஒரு குவாலிட்டியான ஷூ அப்படின்னு சொல்லலாம். இந்த குவாலிட்டியான ஷூ ஸ்பான்சர் பண்ண காட்டுக்கு சத்யபாலன் ஃப்ரம் தூத்துக்குடி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி அப்படின்னு சொல்லலாம். கீப்பிங் அண்ட் பவுலிங் பேட்டிங் எல்லாத்துலேயுமே கலக்கி இருந்தாரு. ஸோ இந்த ஸ்பான்சர் கொடுக்கக்கூடிய நபர்கள்
அண்ணன் மாலேடி கார்த்தி ஐகான் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாடு டீமுக்காக கேப்டனா ரெப்ரசென்ட் பண்ண பிளேயர் அண்ணன் மாலேடி கார்த்தி டோர்னமெண்டோட ஃபர்ஸ்ட் செமிஃபைனலுக்கான மேன் ஆஃப் த மேட்ச். வாழ்த்துக்கள் அண்ணன். டாக்டர் சூர்யா நெட்டு. வாழ்த்துக்கள் டாக்டர் பன்னீர்செல்வம். அதே மாதிரி ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்மன்ஸ் ஃபைனல்ல. மற்ற மேட்ச் எல்லாம் யூஸ் பண்ணாம முக்கியமான டீம் கிட்ட 3 விக்கெட் ஹோல்ட். டோர்னமெண்டோட 5th பிரைஸ் award goes to கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். வேற லெவல்ல ஆடினாங்க. 5th பிரைஸ் செக்யூர் பண்ணிருக்காங்க மிஸ்டர் டானி, கேப்டன் ஆஃப் பீட்டர் மிராக்கிள். மகாராஜா மெட்டாவாஸ் அவங்க சார்பா வழங்கப்படுறாங்க டோர்னமெண்டோட 5th பிரைஸ். 8000 கொடுத்துருங்க டாக்டர் மகிழ் தீபன். அந்த அவார்டை பெற்றுக்கொள்கிறவங்க அண்ணன் இசக்கி அண்ட் மிராக்கிள் 11 கிங்ஸ் டீமா வாங்கிக்குவாங்க. அதோட சேர்த்து கன்னியாகுமரியோட கேப்டன் பிரைஸ் வாங்கினவரு இருக்காரு மிஸ்டர் டோனி டானி. டோர்னமெண்டோட 3rd பிரைஸ் 50,000 மற்றும் இந்த கோப்பையை வாங்கின டீம் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி விநாயகர் பிரதர்ஸ். வாழ்த்துக்கள். ஒரு மாவட்ட வீரர்களை கொண்ட அணி. ஒரு ஆட்டம். டோர்னமெண்டோட ரன்னர் வேற லெவல்ல கேமை வெளிப்படுத்தியிருந்தாங்க. ஃபைனல் ஹால் லைக் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த டைம்ல நிறைய மேட்ச் விளையாண்டதுனால டயர்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஒர்த்தான இன்னிங்ஸுங்க. தூத்துக்குடியோட பெருமையை நிலைநாட்டியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். கமிட்டி சார்பா இந்த ஒரு பிரைஸை ஸ்பான்சர் பண்றாங்க. வாழ்த்துக்கள் கமிட்டி அண்ட் அண்ணன் இசக்கி. வரவேற்கின்றோம். கண்டிப்பாக ஏகப்பட்ட உழைப்பு அண்ணன் சீனி அவர்களுக்கு கண்டிப்பாக இவ்விடத்தில் நன்றியினை தெரிவிக்க வேண்டும். எந்த தொடர் நடந்தாலும் தனது வீரர்களை வெள்ளி காட்டுவதற்காக எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்லை, கிரிக்கெட்டை வளர்க்க வேண்டும் என்ற ஒரே மனதிற்குள் வைத்து ஏகப்பட்ட தொடரிற்கு தனது அணியினை பதிவு செய்கிறார்கள். கண்டிப்பாக வாழ்த்துக்கள். செட்டி பிச்சாம்பட்டி அணியின் உரிமையாளர் அண்ணன் சீனி அவர்களே. இத்தொடரின் முதல் வரிசு. இனி எத்தனை வருடம் தூத்துக்குடியில் தொடர் நடந்தாலும் முதல் வருடத்தின் முதல் வரிசனை தட்டி சென்ற முதல் அணி என்ற பெருமை கண்டிப்பாக உங்களுக்கு தேடி தரும். வாழ்த்துக்கள். புதுக்கோட்டை மாவட்டம் செட்டி பிச்சாம்பட்டி சேதுபதி மெமோரியல். இந்த முதல் வரிசனை வழங்குவார்கள் ஸ்கைகான் ஸ்கிப்பிங். போட்டா சதர்னானோ அவ்வளவுதான். சரி கழிச்சது போதும்.